الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله طيب لا يقبل إلا طيبا أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வஸீயத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1445 ஆண்டின் சஃபர் மாதத்தின் இறுதி ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். மாதத்தின் இறுதியில் இருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதத்துடைய பிறை பார்க்கின்ற தருவாயில் இருக்கிறோம். வசந்த காலம். எதை வைத்த அந்த காலத்துக்கு வசந்தம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு, அவருடைய பிறப்பின் அதிசயம், சிறுபிராயம், வாலிபம், அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய நபித்துவம், அவருடைய பண்பாடு, அவர்களுடைய செயற்பாடு, சேவைகள், அவர்களுடைய உலகத்தில் அவர்கள் செய்த தியாகங்கள் என்றெல்லாம் பேசப்பட இருக்கின்ற, மிகவும் வரவேற்றுக் கொண்டிருக்கின்ற, மிக சந்தோஷமான முறையிலே அவாவுடன் இருக்கின்ற ஒரு தருவாயிலே சஃபர் மாதத்தை முடித்து வைக்கின்ற ஒரு ஜும்ஆ தொழுகைக்காக நாம் ஒன்று சென்றிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் பணிவாக ஒன்றை வேண்டிக் கொள்கிறேன். குத்துபாக்களில் கண்ணியமானவர்களே, தூக்கம் வருவது நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் கொஞ்சம் வெளியாக இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். குத்துபாக்களில் சக்கீனத் இறங்குவதல்ல, குத்துபாக்களில் தூங்குவது அது முசீபத். மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தையை. குத்துபாக்களில் தூங்குவது, பயான்களில் தூங்குவது, தீனுடைய சபைகளில் தூங்குவது மன அமைதியை ஏற்படுத்தும் சக்கீனத் அல்ல, நம்முடைய உள்ளத்தை மூடுகின்ற ஷைத்தானுடைய முசீபத். எனவே உற்சாகம் தேவை, விழிப்புணர்ச்சி தேவை. இதனுடைய கடமை, என்னுடைய உரிமை. நான் அதை சொல்லிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பு நம்முடைய சகல துறைகளோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு விடயம்தான். நம்முடைய சகல துறைகளோடும் ஒரு வசனம் இப்படி சொன்னாலும் மாற்று கருத்துக்கு இடம் இருக்காது. நம்முடைய சுவர்க்கமா நரகமா என்று முடிவெடுப்பதற்கு கூட இந்த விடயம் சம்பந்தப்படுகிறது. அதுதான் பொருளீட்டல்,
வருமானம், உத்தியோகம், தொழில், அதிகாரம். பஜாருடைய மஸ்ஜித். நாம் எப்பொழுதும் நம்முடைய சமூகத்தில் சிலரிடம் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, மஸ்ஜிதுக்குள் முஸ்லிம், வெளியிலே வேறு வாழ்க்கை. மஸ்ஜிதுக்குள் வலியுல்லா இறைநேசர், மஸ்ஜிதுக்கு வெளியே அதுவுல்லா இறைவனுடைய விரோதி. மஸ்ஜிதுக்குள் இருக்கும் பொழுது முஸ்லிம்களுடைய அடையாளம், வெளியில் சென்றால் இவர் முஸ்லிமா எந்த மதம் என்று பட்டிமன்றம் நடத்தித்தான் முடிவெடுக்க வேண்டும். அப்படி சிலருடைய வாழ்க்கை. நான் பேச இருக்கின்ற தலைப்பு, நம்முடைய தொழுகையோடு, நம்முடைய உம்ராவோடு, நம்முடைய ஹஜ்ஜோடு, நம்முடைய குடும்ப வாழ்க்கையோடு, நம்முடைய சமூக வாழ்க்கையோடு, நம்முடைய சிராத் அந்த பாலத்தோடு, சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாலம், நம்முடைய நன்மைகள் இருக்கப்படுகின்ற தராசியோடு, நம்முடைய கேள்வி கணக்கோடு, நம்முடைய சொர்க்கமா நரகமா என்ற கேள்விக்கே இதை வைத்துத்தான் முடிவெடுக்கப்படும் என்ற அளவுக்கு நம்முடைய இரத்தங்கள் சுத்தமாக இருப்பது சம்பந்தப்படுகிறது. ஐயுமா ஜசதின் அல்லது குல்லு ஜசதின் குல்லு பதனின் பல வார்த்தைகள். நபத்ததில் ஹராம் ஃபன்னாரு அவுலா பிஹி. இது பொது விதியான ஹதீஸ், சகலதுறைகளுக்குமான பொது விதி. எந்த உடல் ஹராத்தினூடாக வளருமோ அந்த உடலுக்கு நரகம்தான் தகுதி. என்னுடைய முகவுரைக்கு ஆதாரத்தை முன்வைத்து விட்டேன். நம்முடைய சுவர்க்கமா இரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும், நரகமா இரத்தத்தை அழுக்காக்கிக் கொள்வோம். அதை டயலைஸ் பண்ணி அல்ல, அது ஹலாலான வருமானங்களின் ஊடாக. அது வேறு விடயம். அது உலக நோயோடு சம்பந்தப்பட்டது, அது கிட்னியோடு சம்பந்தப்பட்டது, அது வேறு விடயம். அன்பானவர்களே, கொடுக்கல் வாங்கல், வணிகம், வியாபாரம் ஒரு இபாதத். அதிலே மனோ இச்சைப்படி செய்ய முடியாது. என்னுடைய தலைப்பிலே பிரதானமான விடயம், பஜாரில் இருந்து கொண்டு எப்படி ஒரு இறை நேசராக வாழ்வது, பஜாரில் இருந்து கொண்டு எப்படி சுவர்க்கத்திலே மாளிகை கட்டுவது, பஜாரில் இருந்து கொண்டு எப்படி நபிமார்களோடு எழுப்பப்படுவது. வியாபாரம் எப்பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலிருந்து துண்டிக்குமோ பரக்கத்து இருக்காது. 10 லட்சம் வருமானம் வரும், 20 லட்சம் செலவு போகும், அதிலே 5 லட்சம் கடனாக இருக்கும். கடன் சுமையை 7 பரம்பரைக்கு விட்டு செல்வார். 100-150 கோடி எல்லாம் பொக்கெட் மணி போன்று பொல்லு வைக்கப்படுகின்ற மிக நவீன கால கேவலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 100-150-200 கோடி எல்லாம் 18, 20, 22 வயது இளைஞர்களிடம் தூக்கி கொடுத்து நீ வியாபாரம் செய்து லாபம் தா என்று கொடுக்கின்ற மௌத்திக காலத்திலே 50 வருடங்களாக பரம்பரையாக வியாபாரம் செய்தவர் சொத்தை விற்று, வாகனத்தை விற்று, வீட்டை விட்டு 22 வயது வாலிபரிடம் இன்வெஸ்ட் பண்ண கொடுத்து இப்பொழுது நாக்கை வெளியே தொங்க போட்டுக் கொண்டு இயங்குகின்ற ஹார்ட் அட்டாக்கிலே மௌத்தாகின்ற காலம். கசப்பான உண்மை, மறுக்க முடியாது, ஆதாரம் இருக்கிறது. நீங்கள் 50-60 வருடங்களாக பரம்பரை 3வது தலைமுறை கெலியோய பஜாரில் நீங்க செய்து கொண்டு நேற்று முந்தினால் முளைத்த காளான் பெஜிரோக்களிலும் லக்ஸரி வீடுகளிலும் ஐபோனோடும் வந்து இறங்கி இப்படி ஒரு பிசினஸ் பண்ணுகிறேன், ஜெம் செய்கிறேன், ஜுவல்லரி செய்கிறேன், கோல்ட் பவுடர் செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன் என்று நம்மிடம் வந்து சொன்னால் நம்முடைய பணத்தை தூக்கி கொடுத்து விட்டு கடையையும் இழந்து, வீட்டையும் இழந்து, எல்லாவற்றையும் இழந்து மனநோயாளியாக மாறுகின்ற காலம். ஏன் சொல்கின்றேன் தெரியுமா? விரலுக்கேற்ற வீக்கம் தேவை, பேராசை பெருநட்டம். ஒரு சஹாபி நபியோடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் பஹ்ரைன் போக வேண்டும். பஹ்ரைன் இன்னும் ஒரு நாடு, வியாபாரத்துக்கு போக வேண்டும். மக்கா மதீனாவிலே இந்த பூமியிலே வியாபாரம் செய், உனக்கு அளந்தது கிடைக்கும்
என்று நபி அவர்கள் குறுகிய மனப்பான்மையோடு விளக்கம் சொல்லவில்லை. வேண்டிய நாட்டுக்கு போ. வார்த்தை அவருக்கு பஹ்ரைனாக இருந்தாலும் நீ ஜப்பான் போ, நீ மிடில் ஈஸ்ட் போ, நீ யூரோப் போ, நீ மடகஸ்கார் போ, நீ பேங்காக் போ, துபாய் போ, எங்கு போனாலும் நீ தொழுது விட்டு போ. தொழுது விட்டு போ. முதலாவது கேள்வி என்னுடைய, இன்று குத்துபாவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதலாவது உங்களிடம் நீங்கள் கேட்டு பதிலை சொல்ல வேண்டிய விடயம், இன்று ஃபஜ்ர் தொழுதோமா? எத்தனை பேர் இமாம் ஜமாத், எத்தனை பேர் தனி, எத்தனை பேர் கவா, எத்தனை பேர் தொழவில்லை? நான் இஸ்லாத்தில் எப்படி இருக்கிறேன் என்று இன்றைய நாளை வைத்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஃபஜ்ரே தொழாதவர் கடை திறக்க முன்னால் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவாரா என்றால் கேள்வி கேட்காமலே இல்லை என்று பதில் சொல்லலாம். அந்த சஹாபிக்கு நபி அவர்கள், உன்னுடைய பிரயாணத்தை, உன்னுடைய வணிக பயணத்தை தொழுகையோடு ஆரம்பி. பஹ்ரைன் போ, வேண்டாம் அல்ல, தொழுது விட்டு போ. இந்த பஜாரில் 30 வருடங்களாக, 20 வருடங்களாக, 40 வருடங்களாக, மூன்றாவது தலைமுறை இருக்கும். ஒரு நாள், இன்று எனக்கு 60 வயது, 50 வயது, 40 வயது, 70 வயது, ஒரு நாள் கடை திறக்க முன்னால் வந்து மஸ்ஜிதிலே 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜா தொழுது விட்டு கடை திறந்த வரலாறு டயரியில் மார்க் பண்ணுவதற்கு ஒரு டேட் இருக்கிறதா? யாரெல்லாம் இந்த கடை திறக்க போகிறேன், வியாபாரம் உன்னுடைய கையில், கஸ்டமரை அனுப்புவது உன்னுடைய கையில், அலந்தருக்கு உன்னுடையதான் கிடைக்கும். நான் தலைகீழாக உருண்டு பிறண்டாலும் நீ அலந்ததுதான் கிடைக்கும். நம்முடைய கஸ்டமரை அனுப்புவது யார்? இந்த பஜாரிலே ஒரு ஐட்டம் ஒரு கடையில் மாத்திரமா இருக்கிறது. உதாரணமா நான் அணிந்திருக்கின்ற புடவை, வெள்ளை துணி இந்த பஜாரிலே ஒரு கடையில் மாத்திரமா இருக்கிறது. 10 கடையில் இருக்கும், 20 கடையில் இருக்கும். நம்முடைய கடைக்கு வந்து பணத்தை கொடுத்து வாங்க வைப்பவன் யார்? அல்லாஹ். சீனி என்ன ஒரே ஒரு கடையில் இருக்கும், நம்முடைய கடைக்கு அனுப்பி வாங்க வைப்பவன் யார்? அல்லாஹ். இத்தனை பொருட்கள் வியாபாரங்களை பேச்சஸ் பண்ணுகின்ற, மார்க்கெட் பண்ணுகின்றவன் நம்முடைய கடையை தேடி வருவது, அனுப்புவது யார்? அல்லாஹ். அந்த அல்லாவை மறந்து வியாபாரம் செய்து எந்த துறையிலும் கரை காண முடியாது, நிறைவடைய முடியாது. உங்களுடைய யாரையும் பார்க்க தேவையில்லை. உங்களுடைய வருமானத்தையும் வரவையும் செலவையும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை வைத்து உங்களுடைய விடயங்களை, ஏன் தெரியுமா? இபாதத் இல்லாத வியாபாரம், தொழாத வியாபாரம். குத்பாவுக்கு ஜும்மாவுக்கு இக்காமத் சொல்லப்படும் பொழுது ஓடி வருகின்ற வியாபாரம். அதான் சொன்னாலும், அதான் சொல்லுகின்ற நேரமாக இன்னும் 3 கஸ்டமரை கவனித்து பில்லை போட்டுவிட்டு வருகின்ற வியாபாரம் பரக்கத்தல்ல, முசீபத்தாகத்தான் அமையும். இது குர்ஆனுடைய ஹதீஸுடைய நிதர்சன உண்மை. பிரச்சினை நம்முடைய கடையை பெருசாக்குவதன் மூலமாகவோ, பிரான்ச்சை கூட்டுவதன் மூலமாகவோ, இன்னும் ஒரு 5 வகையான பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ணுவதன் மூலமாகவோ, உற்பத்தி செய்வதன் மூலமாகவோ அல்ல தீர்வது. ஒரே ஒரு பொருளை வாங்கி விற்றாலும் அல்லாஹ்வுடைய தொடர்போடு செய்கின்ற பொழுது அது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு பரக்கத்தை உண்டு பண்ணும். அது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பரக்கத்தை உண்டு பண்ணும். அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பரக்கத்தை உண்டு பண்ணும். ஏன் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பரக்கத்தை உண்டு பண்ணும். சீமாட்டி கோடீஸ்வரர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வியாபாரம் செய்தார்கள்? நேரத்துக்கு தொழுகை. முஸ்லிம்கள் சரியாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் என்றால் ஒருவர் செயல்படுத்தி காட்டுங்கள், பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய பரக்கத்தை. அதான் சொல்லப்பட்டால் ஜும்மாவுக்கு மாத்திரம் அல்ல, அதான் சொல்லப்பட்டால் அதான் இருந்து இக்காமத் முடிந்து தொழுகைக்கு ஒரு 20 நிமிடங்கள், 20 நிமிடங்களுக்கு கடை அடைப்பார். பெரும்பாலும் உள்ளே சரி பிரமத சகோதரர்கள் ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்களா, அவர்களை வைத்து ஒரு கண்காணிப்பு வைத்து அதிகமான முஸ்லிம்களா தொழுகைக்கு வந்து விடுவார். ஷிப்ட் மாறி அசரிலிருந்து 6 மணி வரைக்கும் கடைசி ஷிப்டுக்கு கலா தொழுகை அல்ல, மக்ரூஹான நேரத்தில் அல்ல. இதான் ஒரு முஸ்லிம். அன்பானவர்களே,
எத்தனை பேர் இப்படி செய்கிறோம்? சரி, கடை அடைக்க தேவையில்லை, தொழுகைக்காவது முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தொழுகிறோமா? இமாம் ஜமாத்துக்கு வருகிறோமா? இதுதான் என்னுடைய முதலாவது விடயம். அடுத்த கண்ணியமானவர்களே, வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே எந்த அளவு தூய்மை இருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஏனைய அமல்கள் கபூலாகும். வியாபாரம் சாதாரணமானதல்ல. வியாபாரம் நபி அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைக்க முன்னால் நேர்மையான வியாபாரி என்று பெயர் எடுத்தார்கள். மக்களுடைய உள்ளத்தை தொட்டது நம்பிக்கையான நேர்மையான வியாபாரி என்ற பெயர். அஸ்ஸாதிகுல் அமீன் என்ற நம்பிக்கை நாணயம், நம்பிக்கை நாணயம், நேர்மையானவர், நியாயமானவர் என்ற பெயர் கிடைத்தது நபியருடைய கொடுக்கல் வாங்கலால். ஏன் ஒருபடி மேலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சீமாட்டி தன்னை விட 15 வருடங்கள் இளைய ஒருவரை தன்னுடைய கணவராக தேர்ந்தெடுத்தது அவரிடமிருந்த நேர்மை, அவரிடமிருந்த வாய்மை. அவர் கொடுக்கல் வாங்கலிலே துல்லியமாக நம்முடைய கணக்கிலே ஒரு சதத்துக்கும் கணக்கு காட்டியது. தொழில் கொடுக்கின்ற புஸ்துக்கு தெரியாமலே கள்ளபில் போடுகின்ற காலம், அதே கடைக்குள் இருந்து கொண்டு தனியாக வியாபாரம் செய்கின்ற காலம், கணக்கு வழக்கிலே தில்லுமுள்ளு செய்கின்ற காலம், அந்த கடையிலிருந்து பொருட்களை அங்கு அந்த கடையுடைய பெயரை சொல்லி பில்லை போட்டு வெளியிலிருந்து கோடிக்கணக்கை வாங்கிவிட்டு துபாய்க்கும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் ஓடுகின்ற காலம். தொழில் தந்த தொழில் முதலாளிக்கு செய்கின்ற நம்பிக்கை துரோகம் இல்லையா? சமூகத்திலே செய்கின்றவர்களை 90% களிமா சொன்னவன். பணத்துக்காக பஸ்ஸை கொண்டவனுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் பின்னணி முஸ்லிம். சொத்துக்காக பெற்றோரை கொலை செய்த பின்னணி எடுத்து பார்த்தால் முஸ்லிம். படுத்துகின்ற பாடு இந்த துனியா. அன்பானவர்களே, தூய்மை வாய்மை இரண்டும் தான் நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உள்ளத்தை தொட்டது. அவர்கள் தனக்கே ஒரு நடுத்தரமான பொருளாதார பின்னணியிலே நடுத்தரமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த கண்ணியம், கௌரவம், நல்ல மதிப்பு அதெல்லாம் இருந்தது உச்சகட்டத்தில் நபியோட குடும்பத்துக்கு. பொருளாதார ரீதியாக நடுத்தரமான ஒரு நடுநிலைமையான குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து தனக்கு ஒரு மாப்பிள்ளையை சீமாட்டி தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருந்தது நபியுடைய நேர்மையான வியாபாரம். அந்த அளவுக்கு பேணுதலாக கணக்கு வழக்குகளை காட்டியது. இரண்டாவது கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். ஈமான்தாரிகளே, உங்களுடைய அம்வாலுக்கும் பொருளாதாரம், சொத்து, செல்வம், காணி, பூமி, வாகனம், வீடு, பொருளாதாரம் எந்த துறையில் என்ன பொருளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை பராக்காக்க கூடாது. உங்களுடைய குழந்தைகளும் உங்களை பராக்காக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு மாற்றமாக செயல்பட காரணமாக இருக்கக்கூடாது, மறக்கடிக்க கூடாது அல்லாஹ்வை. வமையபால் ஜாலிக், நாம் கொஞ்சம் பிந்தி தொழுவது, ஜும்மாவுக்கு கொஞ்சம் தாமதித்து வருவது, அதை தொழுகை கலா தொழுவது, அல்லது நாமே நமக்கு பத்துவா கொடுத்து 2 நேர தொழுகைகளை சேர்த்து தொழுவது அனுமதி இல்லாத கட்டங்களில் இப்படியெல்லாம் செய்கிறோம். நம்முடைய வியாபாரத்திலே நம்பிக்கை, பேணுதல், பக்குவம் இல்லாமல் செல்லும் முள்ளுக்களை ஏன் செய்கிறோம்? வருமானம் ஈட்ட, இலாபம் கிடைக்க, பேங்க் பேலன்ஸ் கூட, வருமானம் கூட, இருக்கின்ற வாகனத்தை விட கொஞ்சம் பெருமதியான வாகனம் வாங்க, இருக்கின்ற வீட்டை நவீன முறையிலே கட்ட, இன்னும் ஒரு 10-5 ஏக்கர் காணிகளை வாங்கி போட, நாட்டிலே சொத்துக்கள் இருக்கின்ற துபாயிலும் வீடு வாங்க. ஏன் செய்கிறோம்? வளர்வதற்கு, வருமானம் ஈட்டுவதற்கு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் ஜல்ல ஜலாலு, அல்லாஹ்வை மறந்து பொருள் ஈட்டுவீர்களா அவர்கள் நஷ்டவாளிகள், லொஸ்டாகுவார்கள். யார் சொல்வது உண்மை? நாம் நினைத்து செய்வது உண்மையா? அல்லாஹ் சொல்வது உண்மையா? நிலஸ்தாக இருக்கின்ற அநேகமான நபர்கள், அவர்களுடைய தவறு அவர்களுக்கு தெரியும். என்னென்ன காரணங்கள்? அல்லாஹ் சொல்லுகின்ற காரணம், அல்லாஹ்வை மறந்தார், வட்டியில் கை வைத்தார். விளங்க வேண்டும் ஆயத்தை. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையில் ஓதப்படுகின்ற ஆயத். இவ்வளவு காலம் கருத்து விளங்கியதா? இன்று விளங்கிக் கொள்வோம்.
இதற்கு முன்னால் குத்பாக்கள் சொல்லப்பட்டிருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் ஏன் நபியவர்கள் வெள்ளிக்கிழமையாவது ஓதினார்கள்? ஜும்மாவுடைய தொழுகையில் அந்த சூறாவை ஏன் ஓதினார்கள்? முனாஃபிகூன் எந்த சூறாவில் வந்திருக்கிறது? பொய்ப்புகட்டின் முன்னோடிகளான முனாஃபிகூன் என்ற சூறாவில். பேசினால் பொய் முனாஃபிக், நம்பினால் மோசடி முனாஃபிக், வாக்களித்தால் மாறுபாடு முனாஃபிக், விவாதம் புரிந்தால் தூசணம் முனாஃபிக். முனாஃபிகூன் என்ற சூறாவிலே இந்த ஆயத்தை அல்லாஹ் உள்ளடக்கி இருக்கிறார். ஏன்? பொருளாதாரத்தில் சில்லுமுள்ளு செய்தால் நீங்கள் முனாஃபிக் தனம் உள்ளவர்கள் அல்லாஹ் சொல்கிறார். பாருங்கள், அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்ற சூறாவை. கொடுக்கல் வாங்கலை பேசுகின்ற, கொடுக்கல் வாங்கலை ஏமாற்றுகின்ற, கொடுக்கல் வாங்கலை பொய் பேசுகின்ற, வஞ்சகம் செய்கின்ற, கலப்படம் செய்கின்றவர்களுக்கு வார்னிங் பண்ணுகின்ற, எச்சரிக்கின்ற வசனம் சூரத்துல் முனாஃபிகூன். சூரா முனாஃபிகூன். அன்பானவர்களே, யார் இப்படி செய்யும்? நஷ்டவாளிகள். வட்டியே அல்லாஹ்வை மறந்தது, வட்டியுடைய பாவத்தை மறந்தது. வட்டி அதிகமான லொஸ்ஸாகிய பட்டியலை எடுத்து பார்த்தோம் என்றால், கண்ணியமானே, 75-80 வீதமானவர்களுக்கு மேலால் 90 வீதத்துக்கு மேல் என்றாலும் பெரும்பாலும் பொருத்தமாக இருக்கும் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள். அல்லாஹ் உறுதியாக சொல்கிறான். கண்ணியமான அழிவு குர்ஆனிலே, நான் மெதுவாக நிதானமாக இந்த விடயத்தை சொல்கிறேன், ஆழப்பதிய வையுங்கள். காதால் மாத்திரமல்ல, உள்ளத்தை திறந்து கேளுங்கள். அல்லாஹ் வட்டிக்கு பாவிக்கின்ற வார்த்தை இருக்கிறது. பல அழிவுகளை அல்லாஹ் பேசுகிறான். பல்வேறுபட்ட அழிக்கும் விதங்களை அல்லாஹ் பேசுகிறான். வட்டிக்கு அல்லாஹ் பாவிக்கின்ற மூல சொல்லை பாருங்கள். யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிப்பான். வட்டியோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் அழிப்பான். அதுக்கு பாவிக்கின்ற வார்த்தை யம்ஹகு. யம்ஹகு என்ன தெரியுமா? யம்ஹகு, மஹக யம்ஹகு என்ற சொல்லில் இருந்துதான் அமாவாசை. அமாவாசை இரவு ஏற்படுமே, முழு வானம் இருட்டாக இருக்குமே, அமாவாசையுடைய இரவுக்கு சொல்வது முஹாக். முஹாக் என்பது அமாவாசை. ஒரு துளி நட்சத்திரம் இருக்காது, ஒரு துளி பிரகாசம் இருக்காது, முழுக்க முழுக்க இருட்டு. அந்த சொல்லுக்கு பாவிக்கின்ற ஒரு சொல்லைத்தான், அதில் இருக்கின்ற ஒரு வினை சொல்லைத்தான் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய சகலதையும் முகவரி இல்லாமல் ஆக்குவோம். கடையும் பறிபோகும், வீடும் பறிபோகும், பெஜிரோ ஓட்டியவருக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாமல் போகும், 5-6 கிலோமீட்டர் நடக்க வைப்பான். லக்ஸரி வீட்டிலே வாழ்ந்தவர் ஏசி வாகனம் ஓட்டியவரை மோட்டார் பைக்கிலே டெலிவரி பண்ண வைப்பான். பண்ணிக்கொண்டிருக்க எத்தனை பேர்? செய்ய வழி இல்லை, எடுக்கத்தானே வேணும். அமாவாசை போன்று வாழ்க்கை இருட்டாக வேண்டுமா? வட்டியிலே சம்பந்தப்படுங்கள். அடுத்த விடயம், வட்டிக்கு அல்லாஹ் குர்ஆனிலே பெரும்பாலும் சில விடயங்களுக்கு வந்திருக்கிறது. குர்ஆனிலே பெரும்பாலும் அல்லாஹ் என்னோடு ஃபைட் பண்ண தயாராகும், என்னோடு மோதுவதற்கு தயாராகும் என்று சொல்கின்ற ஒரே பாவம் வட்டி. அல்லாஹ்வோடு மோதி மிஞ்சுவோமா? அல்லாஹ்வோடு மோதுவதற்கு மனசில் நினைக்கலாமா? ஹர்ப், என்னோடு போர் புரிய தயாராகும். எத்தனையோ பேர் போர் புரிய முன் வந்தார்கள், முகவரி இல்லாமல் ஆகினார்கள். இன்னும் பேங்குக்கு கட்டி முடியவில்லை. மாதம் 10, 20, 30 லட்சம் வரும். கட்ட வேண்டியது எல்லாம் கட்டினால் 3 நாட்களுக்கு சோறு புளி கறி வாங்க பணம் இல்லாத காலம். அடுத்தது கண்ணியமானவர்களே, பொய். இன்னும் சிலருடைய கொரோனா தாக்கம் வியாபாரத்தை அடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மக்களுக்கு இன்னும் அநியாயம், மன்னிக்க வேண்டும். என்ன பழைய ஸ்டோக் என்ன? சஹாபாக்குடைய காலத்தில் பேச சொன்னதா? இன்னுமே பழைய ஸ்டோக்கா? அது என்ன உங்களுடைய கடையில் மாத்திரம் 2-3 வருடங்களுடைய ஸ்டாக்? பழைய ஸ்டாக், பழைய விலை குறைஞ்சிருக்குது, பழைய ஸ்டாக். கஸ்டமரோட பொய்.
பொய். எப்படி பொய் சொன்னாலும் வல்லாஹி அல்லாமே சத்தியமா எங்களுக்கு 5 ரூபாய் தான் இருக்குது. என்ன கண்ணியமானது இது? 2 ரூபாய் 5 ரூபாய்க்கும் லாபம் வைத்து 40, 50, 60,000, 1 லட்சம் கூலி கொடுத்து கடை செய்வோமா? சில பொருட்கள் இருக்கும் தான். ஏன் பொய்? ஏன் 20 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய் இருக்கின்ற லாபம் 100 ரூபாய் இருக்கின்ற கஸ்டமருக்கு உங்களுடைய லாபத்தை சொல்ல தேவையில்லை, அவசியம் இல்லை. நியாயமான விலைக்கு விற்போம். விலைக்கு விற்கின்றதை பொய்யோடு கலந்து ஏன் பரக்கத்தை அளிக்கிறீர்கள்? கஷ்டம் என்றால் வாங்குவார், கஷ்டம் என்றால் போவார். அவருடைய கடைக்கு போக விடாமல் எப்படியாவது பொருளை விற்க வேண்டும் என்பதற்காக அந்த கோஸ்ட், அதுவும் கூடாது. பொய் சொன்னார்கள். பொய் சொன்னால் பொருளாதாரத்துடைய விலை கூடும். மன்ஃபகத்துன் அலை முன்ஃபிகத்துன் அலை முனஃபிகத்துன், பல சொல். முனஃபிகத்துன் மன்ஃபகத்துன் லிஸ்ஸில்ஆ வ மம்ஹகத்துன் லில்பரக்கா. அங்கு நபி அவர்கள் பாவித்ததும் அல்லாஹ் பாவிக்கின்ற மம்ஹக், எம்ஹக், அந்த அமாவாசை போன்று அப்படியே முழுக்க முழுக்க இருட்டாகின்ற அழிவு எல்லாமே கரையும். மம்ஹகத்துன் பரக்கா, பரக்கத்தை அளிக்கும். பொய் நேர்மையாக வியாபாரம் செய்யும். அளந்த ரிஸ்கை பொய்யினூடாக எடுக்க வேண்டாம். ஒரு உதாரணம், சில நினைக்கிறேன் ட்ரை பண்ணினா கூட சம்பாதிக்கலாம். இல்லை, அளந்தது. பொய் சொன்னாலும் நீங்கள் அளந்த ரிஸ்கை தான் பொய் என்ற பெயரில் சம்பாதிக்கிறீர்கள். களவெடுப்பவனும் அளந்ததைத்தான் களவெடுக்கிறான். களவினூடாக அளக்கவில்லை அல்லாஹ். அவனுக்கு அது எப்படியோ கிடைக்கத்தான் போகிறது நல்ல வழியில். இவன் முந்திக் கொண்டான், களவில் முந்திக் கொண்டான். அது இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால் குறிப்பிட்ட தொகை எடுத்தால் அவனுடைய கைவெட்டப்படும். நம்முடைய சட்டம் குர்ஆனுடைய சட்டம். நம்முடைய நாட்டில் அதற்கு இடமில்லை, அமல்படுத்தப்படுவதில்லை. கேவலமான பாவம். மக்களுடைய சொத்துக்களிலே திருடினால் குறிப்பிட்ட தொகை பெறுமதி, அதை கையெழுத்த வேண்டும். மீண்டும் திருடினால் இடது கால், மீண்டும் திருடினால் இடது கை, மீண்டும் திருடினால் வலது கால். பல கட்டம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? மக்களுக்கு பொருளாதார ரீதியாக துரோகம் செய்பவன் அங்க உறுப்புகளை கூட தன்னோடு வைத்துக் கொள்ள தகுதியற்றவன். அவருடைய கை கூட அவனுக்கு சொந்தமில்லை. எத்தனையா நவீன கால திருட்டுகள். அக்கவுண்டிங்கில் எத்தனை திருட்டு, கோலையும் கணக்கு காட்டுவதில் எத்தனை திருட்டு, சில்லறை கடையிலே ஒவ்வொரு பேலன்ஸ் கொடுக்கும் பொழுது 10, 20 ரூபாய் என்று எத்தனை திருட்டு, கண்டக்டர் பஸ்ஸில் 2 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் என்று எத்தனை திருட்டு, ரீலோடிலே 950 ரூபாயுடைய கார்டை வாங்கி 100 ரூபாய் தந்தால் 1 ரூபாய் என்று எத்தனை திருட்டு, 1 ரூபாய் என்று 10,000 பேருக்கு ரீலோட் கார்டு விட்டால், ரீலோட் போட்டால் 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் உங்களுக்கு யார் ஹலாலாக்கியது? பேலன்ஸ் கொடுக்க கூடாது என்று பத்துவா தந்தது யார்? 1% இருந்தாலும் கொடுக்க முடியும் என்ற கொடுக்க வேண்டும். இல்ல 5% பேலன்ஸ் பணம் இல்லை, 5% பாவனையில் இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள், ஹலாலாக்க வேண்டும். இல்லாத 50% ஒரு மிட்டாய், ஒரு பிஸ்கட்டை கொடுக்க வேண்டும். இதுதான் கொடுக்கல் வாங்கல். உங்களுக்கு நீங்களே பத்துவா கொடுத்து 2 ரூபாய் தானே, 5 ரூபாய் தானே, 10 ரூபாய் தானே என்று ஒரு 50 வருடங்களாக கடை செய்கின்றவர் ஒரு நாளைக்கு 100 பேருக்கு 10 ரூபாய் மீது பேலன்ஸ் வைத்தால் ஒரு நாளைக்கு 500 ரூபாய். 10, 20, 30 வருடங்களுக்கு கணக்கு போட்டு பாருங்கள். அந்த பணம் ஹஜ் செய்கின்ற பணம், செய்தாலும் அறாமான பணம். கொடுக்கல் வாங்கல் தூய்மையாக இருக்க வேண்டும். கணக்கு திருட்டு இப்படி திருடுவது நமக்கு தெரியும். நவீன அண்டக்கவர் திரைமறைவு திருட்டுகள் ஏராளமாக நடக்கின்றன. செய்பவர்களுக்கு அவ்வப்போது நான் செய்வது திருட்டு என்பது தெரியும். நவீன திருட்டு, நவீன சாதனங்களை பாவித்து செய்கின்ற எடிட்டிங், டிலீட் எல்லாம் திருட்டில் வரும். அடுத்த கண்ணியமான இறுதியாக நான் இதுவரைக்கும் சொன்ன விடயங்கள், கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் நம்முடைய சொர்க்கத்தோடு நரகத்தோடு சம்பந்தப்படுகிறது. 1 ரூபாய்க்கல்ல 1% கணக்கு காட்டாமல் காலை நகர்த்த முடியாது. லாக்டவுன் அனுபவித்தோமே.
பெற்றோருடைய ஜனாசாவுக்கு பிள்ளைகள் இல்லை, கணவனுடைய ஜனாசாவுக்கு மனைவி இல்லை, மனைவியுடைய ஜனாசாவுக்கு கணவன் இல்லை, 3 வீட்டுக்கங்கள் பெரியம்மா மௌத்து போக முடியாது, அடுத்த வீட்டில் மையத்து வெளியே போக முடியாது. லாக்டவுன் அனுபவித்தோம். உலக அதிகாரிகளுடைய சட்டம், உலக அதிகாரிகளுடைய, உலக மக்களால் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனிதர்களுடைய அந்த அதிகாரத்தை மீறி கூட நாம் செயல்பட பயந்தோம். மலக்குமாருடைய அதிகாரம் இருக்கின்ற நாளில் காலை நகர்த்த முடியுமா? பணத்தை, பொருளை, வருமானத்தை எங்கிருந்து ஈட்டினாய், எங்கு செலவழித்தாய்? இந்த 2 பகுதியில் முற்பகுதியை பேசிவிட்டேன். ஏராளமா இருக்கிறது. 3 விடயங்களை சொன்னேன். நாம் நயவஞ்சகரான முனாஃபிக்காக இல்லாமல், மூமினான வியாபாரியாக இல்லாமல், மூமினான வியாபாரியாக இருப்பது எப்படி? இதனுடைய இவ்வளவு நேரம் பேசியது. சிந்தனையோட ஆரம்பத்திலிருந்து கேட்டவர்களுக்கு புரியும். சம்பாதிப்பதிலே எப்படி மூமினான வியாபாரியாக செயல்படுவது, அதே சம்பாத்தியத்திலே ஒரு முனாஃபிக்காக, நயவஞ்சகனாக செயல்படாமல் இருக்க நம்மை எப்படி பாதுகாப்பது? இப்பொழுது கடைசி ஒரு 10 நிமிடம் கண்ணியமானே, சம்பாதித்தாய் எப்படி, செலவழித்தாய் எங்கே? கேள்விகளில் ஒன்று. லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல் அன் அர்பா. ஒரு அடியானுடைய கால் பாதம் நகர முடியாது. அவரிடம் 4 கேள்விகளுக்கு கேள்வி ஏற்றப்பட்டு அதற்கு பதில் சொல்லாமல், அதில் ஒரு கேள்விக்குரிய பதிலை பஜாரிலே, வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே தயாரிப்போம். முற்பகுதியை சொல்லிவிட்டேன். எங்கிருந்து சம்பாதித்தாய்? வட்டி, பொய், கலப்படம், ஏமாற்றம், அப்படித்தான் பதில் வரும். ஏன் தெரியுமா? இந்த நாக்கு இருக்கிறதே, நாக்குக்கு நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், மறுமையிலே உருட்டி புரட்டுகின்ற முள்ளில்லாத இந்த நாக்கு இருக்கிறதே, எலும்பில்லாத, முள்ளில்லாத, எல்லா பக்கமும் புரண்டு பேசுகின்ற நாக்குக்கு முதலாவது லொக்கை போட்டுவிட்டு அல்லாஹ் உறுப்புகளை பேச வைப்பான். கள்ள ரஷீத் புக் எழுதிய கை சொல்லும், கள்ள சைன் வைத்த விரல் பேசும், டச் பண்ணிய விரல் பேசும், எடிட் பண்ணிய விரல் பேசும். இந்த லேப்டாப்பில் இந்த அக்கவுண்டர் இவ்வளவு பஸ்ஸுக்கு தெரியாமல் கள்ளக்கணக்கு காட்டினான், அதற்கு இந்த வேலை பாவித்தான், என்னை பாவித்தான். பேசும், மறைக்க சொல்வோம். என்னப்பா எங்களுக்கு எதிராகவே சாட்சிகளே, லிம ஷஹித்தும் அலைனா, கையை பார்த்து, காலை பார்த்து, ஏனே அங்க நாக்கை தவிர மட்டும் நாக்குக்கு லோக். ஏன் உலகத்திலே இதை வைத்து தான் உருட்டி பிரட்டினாய், பானி ஊற்றினாய், தேன்பானி ஊற்றி மக்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே அடித்துக்கொண்டு பிரான்சுக்கும் கனடாவுக்கும் அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கும் ஓடி செட்டில் ஆகினாய். சந்திர மண்டலத்தில் செட்டில் ஆகினாலும் அல்லாஹ் பிடிப்பான். மக்களுக்கு பொல்லு போட்டுவிட்டு சந்திர மண்டலத்தில் குடியேறி தப்பலாம், கோர்ட் கேஸ்ல இருந்து தப்பலாம், அதிகாரிடம் தப்பலாம், அல்லாஹ் பிடிப்பான். நீங்கள் எத்தனை அஜ்ஜி, எத்தனை உம்ரா, நீங்கள் சமூகத்தில் எவ்வளவு பெரிய முக்கிய பிரமுகர், விஐபியாக இருக்கலாம், விவிஐபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்கலாம், நீங்கள் மிக முக்கியமான பிரமுகராக இருக்கலாம். எந்த பட்டியல் இருந்தாலும், உங்களிடம் எந்த அதிகாரம் இருந்தாலும், இன்ஃபுளுன்ஸ் இருந்தாலும், அல்லாஹ்விடம் பதில் கொடுக்காமல் உங்களுக்கு சுவர்க்கம் இல்லை. அங்கே எஸ்கேப் ஆக முடியாது. இங்கே இன்னொருடைய பாஸ்போர்ட்டிலும் சம்திங் கிம்திங் கொடுத்து போகலாம், கள்ள டாக்குமெண்ட் செய்யலாம். ஒரிஜினல் டீடை விட, ஒரிஜினல் டாக்குமெண்டை விட ஃபேக்கான டாக்குமெண்டை மிகவும் பினிஷிங்காகவும், மிகவும் அட்ராக்டிவாகவும், மிக ஒரு கவர்ச்சியாகவும் செய்யலாம். கள்ள கணக்கை சரியாக காட்டலாம், அல்லாஹ் பிடிப்பான். இப்பொழுது செலவழிப்பது எங்கே? எதற்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு சில நிமிடங்கள். செலவழிக்க வேண்டிய பல வகைகள், பல வழிகள், பல தேவைகள் இருக்கின்ற காலம், நாம் வாழ்கின்ற காலம். ஒரு அரபு பழமொழி இருக்கிறது, யஹ்சபுல் மம்தூர் அன்ன குல்லன் முத்திர். அரபு பழமொழி, அழகான பழமொழி. மழை எந்த ஊருக்கு பெய்கிறது, மழை பொழிகின்ற ஊரில் உள்ள நினைக்கிறானாம் முழு உலகத்தில் எல்லோருக்கும் மழை பெய்கிறது என்று. எத்தனையோ ஊர்களிலே குளம் வற்றி இருப்பது தெரியாது, கிணம் வற்றி இருப்பது தெரியாது, ஆறு வற்றி இருப்பது தெரியாது, வயலுக்கு தண்ணீர் இல்லை தெரியாது. இவருடைய ஊருக்கு மழை பெய்கிறது. இவர் நினைக்கிறார் என்னை போன்று எல்லோருக்கும் மழை பெய்கிறது, என்னை போன்று எல்லோரும் 3 நேரம் சாப்பிடுகிறார்கள், என்னை போன்று எல்லோருக்கும் அவர்களுடைய தேவை நிறைவேறுகிறது.
என்னுடைய பிள்ளை போன்று எல்லா பிள்ளைகளும் காலை சாப்பாடு சாப்பிட்டு வயிறு நிறைய பாடசாலை செல்கிறது. என்னுடைய பிள்ளைகள் போன்று எல்லோருமே தனித்தனி வீட்டில் தான் வசிக்கிறார்கள். என்னுடைய பிள்ளை திருமணம் முடிக்க என்னோட வசதி இருக்கிறது, அது போன்றுதான் எல்லோருமே திருமணம் செய்கிறார்கள். தன்னை வைத்து எல்லோருமே தன் போன்றுதான் இருக்கிறார்கள் என்று மழை பொழியக்கூடியவன் எல்லோருக்கும் மழை பொழிக நினைப்பது போன்ற ஒரு காலம். எப்படிப்பட்ட காலம் என்றால் கண்ணியமானவர்களே, சோறு இருந்தால் கறி இல்லை, கறி இருந்தால் சோறு இல்லாத காலம். நீங்கள் அங்கும் எங்கும் போக தேவையில்லை, உங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிங்கள். இருக்கிறார்கள் ஊர் உலகத்துக்கெல்லாம் செலவழிப்பார்கள், வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் செலவழிப்பார்கள், வெளிநாட்டுகளுக்கெல்லாம் செலவழிப்பார்கள், பக்கத்து பெரிய பெரிய ஊர்களுக்கெல்லாம் செலவழிப்பார். எங்கே இவர் கௌரவிக்கப்படுகிறாரோ வரவேற்கப்படுகிறாரோ அந்த ஊர்களுக்கு சொந்த உடன்பிறப்புகள் கஷ்டப்படுவார்கள், எத்தையும் பார்க்க மாட்டார். ஒரே தாயுடைய வயிற்றில் பிறந்த நானா தம்பி கஷ்டப்படுவான், எட்டி பார்க்க மாட்டார். தாத்தா தங்கச்சி கஷ்டப்படும், எட்டி பார்க்க மாட்டார். இத்தனைக்கு 100, 500, 1000 கிலோமீட்டர் கங்கால் சென்று சமூக சேவை புரிவார். அவர் பொன்னாடை போட்டப்படுவார், கமையிலே ஒரு சதம் பிசுக்க மாட்டார். இன்னும் ஒரு கருத்து, கடல் கடந்தெல்லாம் குறையல்ல, தேவைக்கு செய்ய வேண்டும். குடும்பமும் ஊரும் முதலாவது, ஊர் உலகத்தை விட்டு முதலாவது குடும்பம். கேட்ட சாபி யார் பொருளாதார வளமுள்ள சாபி, பெரும்பாலும் சாதி நபி வக்காஸ் அதை தள்ளவையெல்லாம் யார் சொல்லா பணம் பொருளாதாரம் இருக்கிறது, எப்படி செலவழிக்க, யாரை முற்படுத்த, முதலாவது யாரை கொடுக்க. உன்னுடைய நெருங்கிய குடும்பத்துக்கு முதலாவது செலவழி. உலகத்துக்கு லட்சக்கணக்கு அள்ளி வீசி விட்டு சும்மா இருப்பார். நானா தம்பிக்கு உடன்பிறப்புகளுக்கு 5000 கொடுத்து விட்டு 10 வருடங்கள் சொல்லி காட்டுவார். 10 வருடங்கள் அவர் மௌத்தாயினாலும் அவருடைய பிள்ளைகளை சொல்லி காட்டுவார். உங்களோட வாப்பாக்கு நாங்க செஞ்சீங்க. காலம் மிக நயவஞ்சக நடிக்கின்ற காலமாக மாறிவிட்டது. எங்கு பேரும் பெருமையும் புகழும் பாராட்டும் கிடைக்குமோ அங்கு செலவழிப்போம். எங்கு மீடியா இருக்குமோ, கேமரா இருக்குமோ, எங்கு பேஸ்புக் லைவ் போகுமோ அங்கு செலவழிக்கிறோம். இருட்டோடு இருட்டாக யாருக்கும் தெரியாமல் ஒரு ஏழை குடும்பத்துடைய கண்ணீரை துடைத்த ஒரு வரலாறு. முடிக்கிறேன். சம்பாதிப்பதே செலவழிக்கத்தான். நாம் செலவழிப்பதுதான் நம்முடைய ஏடு, நம்முடைய மீசான். நபி அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம் 3 நிமிடத்தில் முடிக்கிறேன். அன்பானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியோட குடும்பம் ஒரு ஆடு அறுத்து பார்சல் போட்டு பங்கு வையுங்க என்றார்கள். பங்கு வைக்கின்ற இறுதி தருவாயே வந்தார்கள். பங்கு வைத்து முடித்த மனைவி கேட்டார்கள், ஆயிஷா என்ன பேலன்ஸ், எல்லாம் கம்ப்ளீட்டா பங்கு வச்சீங்களா, என்ன பேலன்ஸ்? யார் சொல்லலாம், எங்களுடைய வீட்டுக்கு எடுத்த பங்கு மாத்திரம் தான் பேலன்ஸ், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். சொன்னார்கள் நபி அவர்கள், நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு எடுத்த பங்கு அல்ல எங்களுக்கு பேலன்ஸ், அதை நாங்கள் உண்டு முடிக்க போகிறோம். நாங்கள் பிறருக்கு கொடுத்து பிறருடைய பசியை போற்றினோமே அதுதான் எங்களுக்கு மிஞ்சும். இப்படி எத்தனை பேர்? ஒரு கேள்வி, 3-10 கேள்விகளோடு முடிக்கிறேன். மஸ்ஜிதில் ஆரம்பிக்கிறேன். இந்த மஸ்ஜிதில் இத்தனை வருடங்களாக வருகிறேன், தொழுகிறேன், போகிறேன். இந்த மஸ்ஜிதுடைய இதை யாரும் எனக்கு சொல்லவில்லை, அதையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிர்வாகிகளோ என்னை கொத்துபாவுக்கு அழைத்தவர்களோ நான் சொல்கிறேன். உதாரணம், இந்த மஸ்ஜிதுடைய ஒரு மாத கரண்ட் பில்லை வாழ்க்கையிலே நான் கட்டியிருக்கிறோமா? வாட்டர் பில்லை கட்டியிருக்கிறோமா? இந்த மஸ்ஜிதில் நம்முடைய பணத்தால் ஒரு ஃபேன் சுத்துகிறதா, ஒரு லைட் பத்துகிறதா, ஒரு காப்பட்டு இருக்கிறதா, ஒரு 5 சீமெண்ட் மூடை வந்திருக்கிறதா, ஒரு 10 டைல்ஸ் வந்திருக்கிறதா? ஹதரத்துடைய ஒரு மாத சம்பளத்தை நாம் இந்த மாதம் ஜனவரி மாதம் நான் பொறுப்பு, பிப்ரவரி மாதம் நான் பொறுப்பு எடுத்திருக்கிறோமா? இரண்டாவது கட்டம், கல்வித்துறை, மதரசா, பாடசாலை இரண்டை இணைத்துக் கொள்கிறேன். எத்தனை வறிய மாணவர்கள் வறுமையின் காரணமாக இடைநிறுத்துகிறார்கள். பெரும் அறிவாளிகள், புத்திசாலிகள், அவருடைய படிப்பை ஓதலை பொருட்படுத்துவோமா? மதரசாக்களுக்கு சென்றோமா? அவருடைய சாப்பாடு வழக்குகளை பார்த்தோமா? எத்தனை பிள்ளைகளுடைய லட்சக்கணக்கான பணம் நிறைய சில மதரசாக்கள் நடவடிக்கை எடுத்தாலும் மசூராக்கள் பண்ணினால் சில மதரசாக்களை தனவந்தர்கள் பொருட்படுத்தி செலவழித்து செய்து அப்படியான ஏழை பிள்ளைகளை ஓத வைப்போம், படிக்க வைப்போம். ஆளுங்களாக, ஆபிதர்களாக, அதே போன்ற கண்ணியமானே டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, துறை சார்ந்தவர்களை மாற்றுவோம். அப்படி எத்தனை பிள்ளைகளை பொருட்படுத்தியிருக்கிறோம்? சரி, அடுத்தபடி வேலை குடும்பங்களில் எத்தனை ஏழைகளுடைய செலவுகளை பொருட்படுத்தியிருக்கிறோம்? ஒரு கேள்வி. என்னுடைய
பெரிய மசாட்சி இதனுடைய பிள்ளைகளிலே ஒரு 5 வீட்டுடைய கேஸை நான் பொறுப்படுத்திருக்கிறேன். ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கு அவர்கள் ஒரு மாதம் சம்பாதிக்க வேண்டும். ஒரு 3 வீட்டுடைய கரண்ட் பில்லை பொறுப்படுத்திருக்கிறேன். அல்லாவிடம் காட்ட முடியுமா? மக்களுக்கு காட்ட தேவையில்லை. இன்னருடைய வைத்திய செலவை, மருந்து செலவை பொறுப்படுத்திருக்கிறேன். மாதாந்தம் இந்த வீட்டுக்கு ஒரு 5-10,000 ரூபாயுடைய ஒரு உலருணவு பொதி ரமதானிலே ஒரு 5-10 நாட்களுக்கு தேவையானதை கொடுத்துவிட்டு கை கழுகி விடுவதல்ல. ரமதானில் பெரும்பாலும் மக்களுக்கு கிடைக்கும், அப்பொழுது செய்ய வேண்டும், ஏனைய காலங்களிலும் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய முடிக்கின்ற வேண்டுகோள். நம்முடைய கபருக்கு அல்லாவுக்கும் நமக்கும் தெரிய சில அமல்களை செய்ய வேண்டும். அதை வருமானத்தினூடாக, பொருளாதாரத்தினூடாக நமக்கு நாம் செய்வது கூட வாழ்கின்ற மனைவிக்கு தெரியக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. நாம் எத்தனை ஏழைக்குமனுடைய கண்ணீரை துடைத்தோம், எத்தனை வறிய குடும்பங்கள் நம்முடைய செலவில் வாழ்ந்தது என்று நம்முடைய ஜனாசா வைக்கப்படும் வரைக்கும் தெரியக்கூடாது. முடிக்கின்ற நேரம் முடித்துவிட்டேன். சிறிய ஒரு நிகழ்வோடு முடிக்க எனக்கு அதுக்கு 1 நிமிடம் 2 நிமிடம் தாருங்கள். நிகழ்வு யாருடைய நிகழ்வு தெரியுமா? அஹ்லுல் பைத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை. அலி அலியுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் அலியுடைய மகன் அலி தன்னுடைய தந்தையின் பெயரை தந்தையின் அன்பால் தன்னுடைய பிள்ளைக்கு வைத்தார். ஹுசைன் அலியுடைய பெயர் மகன் அலி. அவருடைய சிறப்பு பெயர் தான், சிறப்பு பெயரை சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வஃபாத், ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மகிழ்ச்சியான தினம். மறுமையிலே ஒருவர் நம்மிடம் கேட்டால், உலகத்திலே நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களுடைய கண்குளிர்ச்சியான தினம் எது, மகிழ்ச்சியான தினம் எது, உங்களுடைய மறக்க முடியாத தினம் எது என்று கேட்டால் நாம் என்ன தெரியுமா மறுமையிலே பேசிக்கொள்ள வேண்டும்? ஏன் சுகம் ஒவ்வொருவரையும் எதாலும் சொர்க்கவாதிகள் பேசிக் கொள்வார்கள், நரகவாதிகள் பேசிக் கொள்வார்கள். என்ன சொல்ல வேண்டும்? நான் மௌத்தாகிய தினம் என்று சொல்ல வேண்டும். உலகத்தில் சொல்ல முடியாத மறுமையை தான் சொல்ல வேண்டும். மௌத்தாகிய தினம். ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிற குடும்பம் அழுகிறார்கள், துவா கேட்கிறார்கள். ஒரு சாரார் குடும்பத்தை விட, உறவுகளை விட மேலதிகமாக அழுது துவா கேட்க ஒப்பாரி அல்ல, அழுகையும் துவாவும். உங்களுடைய யார் இவர் சொந்தமா பந்தமா? இல்லை. யார் இப்படி துவா, இப்படி பச்சாதாபப்பட்டு இவருக்காக மன்றாடுகிறீர்கள்? இல்லை. நாங்கள் இந்த மதீனாவுடைய, இந்த ஊருடைய ஏழைகள், இந்த ஊருடைய அனாதைகள், இந்த ஊருடைய விதவைகள், இந்த ஊருடைய பொருளாதார பின்னணியிலே கஷ்டப்பட்ட குடும்பங்கள். ஏன் இப்படி அழுகை? இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் வீட்டு கதவை திறப்போம். கேளுங்கள் நிகழ்வு உள்ளத்தால், இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். வீட்டு கதவை திறப்போம். ஒரு பொதி இருக்கும், ஒரு பார்சல், அன்றைய நாளுக்கு தேவையான ட்ரை ஃபுட், உலர்வுணவு பொதி எடுப்போம். இரவோ நடுசாமத்திலே ஒருவர் வைத்துவிட்டு போவார். நாம் எல்லாம் தூங்கிய பிறகு ட்ரை பண்ணி பார்த்தோம், யாரும் அடையாளம் காண முடியவில்லை, நிராசையாகிவிட்டோம். அப்படி மிகவும் தாமதித்தான் வந்து வைப்பார். இன்று காலையில் எழும்பி வீட்டு வாசலை கதவை திறந்தோம், பார்சல் இல்லை. 2 முடிவெடுத்தோம். வைக்கின்றவர் பிரயாணம் போயிருப்பார் அல்லது உலகத்தை விட்டும் போயிருப்பார். கேள்விப்பட்டோம் இந்த மகான் வஃபாத்தாகிவிட்டதாக. வந்தோம். நாம் உறுதியாக சொல்கிறோம், இந்த மகான் தான் எங்களுடைய வீட்டு வாசலில் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுக்காக இருட்டிலே கொண்டு வந்து எங்களுடைய அன்றாட பசிக்கான உலருணவு பொதியை வைத்தவர். சத்தம், பேசுகின்ற சத்தம் கேட்டது குளிப்பாட்டியவர்களுக்கு. குளிப்பாட்டியவர்கள் ஓடி வந்தார்கள். என்ன சொன்னீர்கள்? இப்படி. உண்மைதான். ஏன் தெரியுமா? குளிப்பாட்டும் பொழுது பார்த்தோம், அவருடைய தோல் பட்டையில், ஷோல்டரிலே நாட்டாமையுடைய அடையாளம். கண்ணியமான குடும்பம், மகளுடைய மூட்டை தூக்கிய குடும்பம் அல்ல, ஆனால் ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, விதவைகளுடைய மூடையை இரவிலே தூக்கிய நபர். இப்படித்தான் வாழ வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை சுத்தமாக்கி, ஹலாலாக்கி, நேர்மையாக்கி, அதனூடாக ஈட்டப்படுகின்ற வருமானங்களை நம்முடைய கபரை, நம்முடைய வஃபாத்துடைய தினத்தை, நம்முடைய சுவர்க்கத்தை அலங்கரிக்கின்ற அந்த முறையில் செலவழிக்கின்ற பக்குவத்தை நம்ம நசீபாக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உற்றார் ஒருவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நேர்மையை தருவாயாக, வாய்மையை தருவாயாக, வட்டி, ஏமாற்றம், சூதாட்டம், கலப்படம், பொய் புரட்டுகளை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக.
நம்முடைய இரத்தங்களை சுத்தப்படுத்துவாயாக, எந்த விதத்திலும் அசுத்தப்படுத்தாமல் நம்மை பாதுகாப்பாயாக. மஸ்ஜிதோடு தொடர்புடைய வியாபார ஸ்தலமாக இந்த பஜாரை நீ மாற்றுவாயாக. 5 நேர தொழுகைகளுக்கும் ஜும்ஆ போன்று நிறைகின்ற ஒரு மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜிதை மாற்றுவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் ரூஹ் பெறுகின்ற